வணக்கம். நம்ம ஏவுகணை டிவியில் இப்போ தொடர்ந்து பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பேச போகிறது குண்டாஸ் ஆக்ட். குண்டாஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்க, அந்த ஆக்ட் உண்மையில் மக்களை பாதுகாக்கவா அல்லது பழிவாங்கவா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச போகிறோம். இந்த குண்டாஸ் ஆக்ட் சம்மந்தமான இப்போ நம்ம பேச போகிற விஷயங்கள் எல்லாமே எல்லா சமயத்துக்கும் பொருந்தக்கூடியவை. அதை ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ தான் இது ஒரு பேசு பொருளாக இருக்குது. சவுக்கு சங்கர் என்ற நபர் குண்டாஸ் ஆக்டில் உள்ளே போட்டிருக்காங்க. இது தொடர்பாக வரும்போது தான் இதை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த சம்பந்தத்தில் இதில் சவுக்கு சங்கரை பற்றி நம்ம ஏதாவது பேச போகிறோமா அப்படின்னா ஒன்றும் இல்லை. அவர் குண்டாஸ் ஆக்டில் போட்டது சரியா தப்பா அப்படிங்கிறத மட்டும் தனிப்பட்ட முறையில் பேசுகிறதுக்காக இந்த பதிவு போடப்படவில்லை. ரெண்டாவது, அவர் பேசுகிறது அவர் கௌரவ குறைச்சலாக பெண்களை பேசினாருங்கிற ஒரு இஷ்யூ, அதுக்கு பிறகு கஞ்சா வச்சுருந்தாருங்கிற இஷ்யூ, அதெல்லாம் செப்பரேட்டாக கேஸ் பை கேஸ் அதனோட ஓன் மெரிட்ஸில் டிசைட் பண்ண வேண்டிய கேசஸ் அது. அதை பற்றியும் இப்போ நம்ம பேச போகிறதில்ல. ஆக்சுவலாக ஒரு மனிதனை வேறு எங்கேயுமே செல்ல விடாமல் தடுத்தல், ப்ரிவென்ஷன், அதாவது டிடென்ஷன் பண்ணி வைக்கிறதுங்கிறது ரெண்டு வகைப்படும். ஒன்று பியூனிட்டிவ் டிடென்ஷன், இன்னொன்று ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். பியூனிட்டிவ்ங்கிறது முறையாக வழக்கு போட்டு சாட்சிகளை விசாரித்து அந்த சாட்சிகள் சொல்லதன் அடிப்படையில் நீதிமன்றம் முடிவு செய்து அவருக்கு தண்டனை வழங்கி அவரை ஜெயிலில் போடுறது. இன்னொன்று ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், தடுப்பு காவல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எந்த விதமான குற்றத்தை பற்றியும் அதை பற்றி பேசுகிறதில்ல, அந்த குற்றம் தொடர்பான எந்த வழக்கும் நடைபெறுவதில்லை, குற்றம் தொடர்பாக எந்த விசாரணையும் நடைபெறாமலே அவரை தடுத்து ஒரு வருடத்துக்கு தடுப்பு காவலில் வைக்கிறோம். இதை பற்றி நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறது? இதை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, முதல்ல ரொம்ப ஃபேமஸான ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் இப்போது ரீசெண்டாக 2022 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இது கிட்டத்தட்ட குண்டாஸ் ஆக்டில் உள்ள அனைத்து விவரங்களையும் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கு இந்த வழக்கு. அதுக்கு பிறகு இப்போ தலைமை நீதிபதி அமர்வில் தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க 21 மார்ச் 2024. இதுலேயும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்கஷனில் மெயின் ஆஸ்பெக்ட் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு குண்டாஸ் ஆக்ட்டுங்கிறது எப்போ போடணும், இது பர்பஸ் என்ன அப்படின்னு. அதாவது இன்னும் ஒரு வரியில் சொல்லப்போனால், காவல்துறையின் ஃபெயிலியர், காவல்துறையின் கையாளாகாத தனம் தான் இதுபோல் ஒரு ஆக்ட் கொண்டு வர்றதுக்கு காரணமானது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் தவறு செய்தால் ஒருத்தர் என்னென்ன பூட்லெக் கேஸ் ஆக்டோ இல்லை மற்றது அதில் சொல்கிற கிட்டத்தட்ட 10 ஐட்டம்ஸ் சொல்கிறாங்க. அந்த 10 விஷயங்களும் தனித்தனியே டீல் பண்ணுறதுக்கு சட்டங்கள் இருக்கின்றன. இந்த சட்டங்களை பயன்படுத்தி தண்டனை தர முடியும், எஃபெக்டிவாக தண்டனை தர முடியும். ஆனால் காவல்துறை அதை செய்ய தவறி விடுகிறது. அவங்களால அதை செய்ய முடியலை அப்படிங்கும்போது ஈஸியாக ஒருத்தனை குண்டாஸில் உள்ள தூக்கி போட்டோன்னா 12 மாதத்துக்கு, அதாவது ஒரு வருடத்துக்கு அவன் வெளியிலேயே வரப்போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. இது எப்படி சரியா அப்படிங்கிறத நம்ம இந்த கோர்ட்டு, அதாவது கான்ஸ்டியூஷனல் ரீதியாகவும் அதாவது ப்ராக்டிக்கல் ஃபேக்ட்ஸ் அடிப்படையிலையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இப்போ ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதில் முதல்ல இதனோட விளைவுகளில் நம்ம பார்க்குறோம். பிரிசன் ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் 2021 அதை பற்றி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது குண்டாஸ் ஆக்டை பொறுத்தவரை தமிழ்நாடு ஹேஸ் ரிப்போர்ட்டட் ஏ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெட்டனூஸ் 51.2%. அதாவது மொத்த அரெஸ்ட்டில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. 51% மொத்தம் பதியப்பட்ட வழக்குகளில் 51% வழக்குகள் தமிழ்நாட்டில் மட்டும் பதியப்பட்டுள்ளன. அதாவது 1775 பேருக்கு. அதுக்கு அடுத்தது தெலுங்கானாவில் 11.4 தான் இருக்குது, 396 பேர். குஜராத் 10.7, 372. இப்போ இந்த மாதிரி ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இந்த ஆக்ட், அதாவது அன்ஸ்க்ரூப்லஸ்லி யூஸிங் பை அஃபீஷியல்ஸ், அதாவது டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் தி அஃபீஷியல்ஸ் வேறு. அதாவது அவங்க விருப்புரிமை, அவர் தனிப்பட்ட அவரை புரிஞ்சுக்கிட்ட லெவலில் அவர் ஏதோ ஒரு சட்டத்தின்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு. ஆனால் இப்போ இதை பொறுத்தவரை என்ன அப்படின்னா,
இதுக்கு ஒரு ஒரு அதாவது எழுதப்பட்ட சட்டம் இருக்கிறது. இந்தந்த வழியில் இருக்கிறவங்களுக்கு குண்டாஸ் போடலாம் அப்படின்னு இருக்குது. ஆனால் இதையும் மீறி இவ்வளோ பேர் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 51% மேலே தமிழ்நாட்டில் மட்டும் போட்டிருக்காங்க. அப்போது தமிழ்நாடு போலீஸ் இது ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுது. இதை வந்து சட்டத்தின்படி ஒருவர் தண்டனைக்குரியவர் என்பதை சட்டத்தின்படி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஈஸியான இது எந்த கோர்ட்டுக்கும் போக வேண்டாம், எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சோன்ஸோ கிரவுண்ட் கேஸுன்னு ஏதோ ஒரு கேஸ் 2-3 கேஸ் 4 கேஸுன்னு போடுறாங்க. அதை பற்றியும் கூட ரொம்ப எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டும் சரி, ஹைகோர்ட்டும் சரி. இது எதனையுமே கவலையே படலை அவங்க. அதாவது இதுக்கு முன்னே நிறைய ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. குண்டாஸ் ஆக்டை பற்றி ஜட்ஜ்மெண்ட்டு நிறைய வந்திருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எல்லாம் கண்டுக்கவே இல்லை. அதாவது அரசு அதிகாரிகளும் இதை கண்டுக்கிறதே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஃபைன் வித் ப்ரிசிஷன் தி டேர்ம்ஸ் பூட்லெக்கர்ஸ், ட்ரக் அஃபண்டர், இம்மாரல் டிராஃபிக் அஃபண்டர் அண்டு ஸ்லம் கிராப்பர், குண்டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் குண்டாஸ் ஆக்டில் ஃபஸ்ட்டு ஆர்டினன்ஸில் 1982 ஆர்டினன்ஸில் வருது. அதுக்கு பிறகு ஆக்ட் வந்த பிறகு ஃபாரஸ்ட் அஃபண்டர்ஸ் சேர்க்குறாங்க. அது வந்து 1988. அதுக்கு பிறகு வீடியோ பைரேட்ஸ் அண்டு சாண்ட் அஃபண்டர்ஸ் 2004 இதை சேர்க்குறாங்க. அதுக்கு பிறகு சைஃபர் லா அஃபண்டர்ஸ் அண்டு செக்ஸுவல் அஃபண்டர்ஸ் 2014 சேர்க்குறாங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட 10 கேட்டகரியில் இருக்கவங்கள இதில் வந்து குண்டாஸ் அப்படின்னு வரையறை பண்ணி இவங்களை இந்த குற்றங்களில் ஈடுபடுவர்களை கைது செய்து இந்த சட்டத்தில் அடைப்பதற்கு வழிவகை செய்கிறது. இப்போது given the vast array of powers under the act, அதாவது இந்த ஆக்டில் சொல்லியிருக்கக்கூடிய வாஸ்ட் பவர், நிறைய பவர் கொடுத்துருக்கிறதுனால, அண்ட் தி வைடு டெஃபினேஷன் ஆஃப் குண்டா அண்டர் செக்ஷன் 2F குண்டாஸுங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்களோ அதன் அடிப்படையில் தி ஆக்ட் ஹேஸ் became the favorite hunting ground for the police to deal the common criminals and other undesirables. இது வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிறது அவங்களோட ரெஃபரன்ஸ். அதாவது இந்த குண்டாஸுங்கிற ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்க டெஃபினேஷனும் இதில் கொடுத்துருக்க பவரையும் என்ன பண்ணுதுன்னா, காமன் கிரிமினல், சாதாரண கிரிமினல்ஸை, அதர் அன்டிசைரபிளை ஹண்டிங் கிரவுண்டாக யூஸ் பண்ணுறாங்க போலீஸ் அஃபீஷியல்ஸ் அப்படிங்கிறது. இதை பற்றி ரெஃபரன்ஸு, இதை பற்றி இதை வந்து கோர்ட்டுடைய ரெஃபரன்ஸ், அதை பற்றியெல்லாம் இப்போ நம்ம பேசுகிறோம். அது இதனோட வீரியத்தை, இந்த சட்டத்தை எப்படி தவறாக பயன்படுத்துகிறது என்பதை நமக்கு வந்து தெள்ளத் தெளிவாக சொல்லுது. இப்போது ஸ்டேட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் HCP ஆக்ட் 14 ஆஃப் 1982, இந்த ஆக்டின் அடிப்படையில் HCPன்னா ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன், அதை தமிழ்நாட்டை டீல் பண்ண விவரங்கள், அதாவது அந்த புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க. குண்டாஸ் ஆக்டில் நம்பர் ஆஃப் கேசஸ் ஃபைல்டு 961, நம்பர் ஆஃப் கேசஸ் டிஸ்போஸ்டு 517, அலவுட் 445 அண்டு க்ளோஸ்டு 75. இது குண்டாஸில். இப்போ நீங்கள் இந்த 10 ஐட்டம் சொல்கிறாங்க பாருங்கள். செக்ஸுவல் அஃபெண்டரில் எத்தனை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா 114 மொத்தம். 50 டிஸ்போஸ் ஆகிருக்கு, கோர்ட்டுக்கு வந்திருக்கு. அதில் 45 இது வந்து அலவுடு, 5 வந்து டிஸ்போஸ்டு. இந்த டிஸ்போஸ்டு இது மாதிரி ஒவ்வொன்றும் வருது. பூட்லெக்கர்ஸ் 17 அலவுடு, 2 டிஸ்போஸ்டு. சைபர் லா அஃபண்டர்ஸ் 3 ஆஃப் ஒன்லி வெறும் 3 கேஸ் மட்டும்தான் அலவுடு, நோ கேஸ் இஸ் டிஸ்போஸ்டு. ஏன்னா அவ்வளோதான் கேஸ் பதிவாயிருக்கு. ட்ரக் அஃபண்டர்ஸ் 81 28. சாண்ட் அஃபண்டர்ஸ் 5 கேஸ் டிஸ்போஸ் ஆகிருக்கு, 1 டிஸ்போஸ்டு, 5 அலவுடு. ஸ்லம் கிராப்பர்ஸ் கேஸே ஃபைல் பண்ணல. இம்மாரல் டிராஃபிக் அஃபண்டர்ஸ் ஆக்டில் 2 கேஸ் இதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க, 2 க்ளோஸ்டு. வீடியோ கிடையாது. ஸோ இந்த வழக்கில் எல்லாம் கேஸே ஃபைல் பண்ணாமல் இருக்கிறதுலேருந்து இந்த சட்டங்களின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்படாமல் வெறும் குண்டாஸில் மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போது ஒவ்வொரு வழக்கிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா
இது எல்லா வழக்கும் சேர்த்து 371 கேஸ் அதர் அஃபென்சஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் கூண்டாஸ் வேரஸ் அந்த சமயத்தில் கூண்டாஸில் ஃபைல் பண்ண வழக்குகள் 961. அதே மாதிரி அலவுடு 445 கூண்டாஸ். இந்த வழக்கு இந்த அதர் கேட்டகரிஸ் எல்லாமே சேர்த்து 153. டிஸ்போஸ் ஆனது 38 எல்லாம் சேர்ந்து. க்ளோஸ்டு கூண்டாஸில் 72. இப்போது இதில் இந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரம் தி aforesaid statistics it is clear that out of the 517 cases filed challenging the detention under the Gundas Act, the detention order was quashed in 445 cases, that is 86%. and the remaining 14% என்ன ஆயிருக்குன்னா அதையும் நீதிமன்றம் சொல்லிடுது. where cases had become infructuous on account of the detention period coming to an end or on account of the detainees being released on the orders of the advisory board. அதுவும் அவங்களுக்கு அந்த தண்டனை முழுமையான தண்டனை காலத்தை பாக்கி 14% அனுபவிக்கவில்லை. இந்த இன்ஃப்ரக்ஷஸாவோ, அதாவது பீரியடு கம்மிங் டு அன் எண்டு, அந்த பீரியடு முடிஞ்சு போய் இன்ஃப்ரக்ஷஸாவோ அல்லது அட்வைசரி போர்டோட ஆர்டர் மேலேயோ வெளியில் வந்திருக்காங்க. There is not a single case under the Gundas Act in the current year before the Madurai bench where the order of detention has been upheld. ஒரு கேஸ் கூட, சிங்கிள் கேஸ் கூட மதுரை பெஞ்சில் குண்டாஸ் ஆக்ட் போட்டது ரைட்டுன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு எதனையும் வழங்கவில்லை. இதுதான் இந்த நீதிமன்ற வழக்குகளின் அடிப்படையில் உள்ள உண்மைத்தன்மை. இப்படி இருந்ததுன்னா அதுக்கு அடுத்தது இன்னொரு காரணத்தையும் சொல்லியிருக்கு. Preventive detention laws are handled by persons fully trained and having experience in such matter. The rights of the citizen can be safeguarded and the precious time of this court can be saved. கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னென்னா, இதில் இந்த 100% இந்த வழக்கு எதுவுமே அவங்க அதிகாரிகள் எடுத்த முடிவு ரைட்டு, கூண்டாஸில் போட்டது சரி அப்படின்னு நீதிமன்றம் சொல்லாத போது கோர்ட்டினுடைய ப்ரிசியஸ் டைமும் வேஸ்ட்டாக போயிருக்கு. இது நீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷன். ரேகா அண்ட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரிப்போர்ட்டட் 2011 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தி சுப்ரீம் கோர்ட் பாயிண்டட் அவுட் தட் whenever an order under a preventive detention law is challenged, one of the question the court must ask in deciding its legality is, was the ordinary law of the land sufficient to deal with the situation? If the answer is in affirmative, the detention order will be illegal. ரொம்ப மிகச் சுலபமான ஒன்று. ஒரு சட்டப்படி நீங்கள் தண்டிப்பதற்கு ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் ஒருத்தரை உள்ளே போடுறீங்கன்னா, இந்த கோர்ட்டு முதல்ல எழுப்பக்கூடிய முதல் கேள்வி என்னென்னா, இவர் செய்த குற்றத்திற்கு நடைமுறையில் உள்ள சட்டங்களின் மூலம் தண்டனை வாங்கி தர முடியுமா முடியாதா அப்படிங்கிறதா. முடியும் அப்படின்னா தி டிடென்ஷன் ஆர்டர் வில் பி இல்லீகல். சிம்பிள், ரொம்ப சிம்பிள் லாஜிக் இது. உங்களுக்கு வேறு சட்டங்கள் இருக்கும்போது, நடைமுறையில் உள்ள சட்டங்களின்படி இவர்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியும் என்று சொல்லும்போது ஏன் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை கொடுக்குறீங்க? இது எந்த விதமான எந்த கோர்ட்லேயும் இது ப்ரூஃப் பண்ணுறதில்ல. இவர் தப்பு பண்ணாராங்கிறது ப்ரூஃப் பண்ணுறதில்ல. இதுக்கான சாட்சிகள் எதுவும் முன்னிலைப்படுத்தப்படுவதில்லை. முழுமையான விசாரணை நடைபெறுவதில்லை. இது இப்படி ஒரு மோசமான சட்டம். அதாவது இது ஒவ்வொன்றும் ஆளுங்கட்சி எது ஆளுங்கட்சியாக இருக்கோ அது இது போன்ற சட்டங்கள் போடா தடா இது மாதிரி சட்டங்கள், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் யாரை வேண்டுமானாலும் உள்ளே வைக்கலாம், நினச்ச போது உள்ளே வைக்கலாங்கிற மாதிரி ஒரு ஈஸி ப்ரொசீஜர் உள்ள சட்டங்களை ஆதரிக்கின்றன. இதுவே வெளியில் வந்தால் ஆள் தூக்கி சட்டம்னு சொல்கிறாங்க. இது எந்த கட்சிகளும் விதிவிலக்கல்ல. இதுதான் இப்போ நம்மோட கேள்வி.
அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான், பட் நாட் இது வந்து 1974 ஜட்ஜ்மெண்ட்டில் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் விச் இஸ் பேஸ்ட் ஆன் தி ரீசன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் விச் டூ நாட் எக்ஸிஸ்ட் மஸ்ட் தேர்ஃபோர் பி ஹெல்டு டு பி இன்ஃபெக்டட் வித் அன் அப்யூஸ் ஆஃப் பவர். ஒரு அதிகாரி தன்னுடைய பவரை அப்யூஸ் பண்ணுறது மாதிரி தான் இது. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் தான் இது, ஜுடிஷியல் ஆர்டர் கிடையாது. நவ் இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இது சாதாரணமாக பேசுகிறத விட இது ஒரு ஏதோ ஒரு புத்தகத்தில் கிளாஸ் நடத்துகிற மாதிரி ஒரு தோற்றம் கூட உருவாகலாம். பட் இதில் உள்ள மெயின் அஸ்பெக்டை நம்ம வந்து நீதிமன்றங்கள் என்ன, நீதிமன்றங்களின் பார்வையில் இந்த சட்டம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம போடுறோம். இதில் நிறையா இதை வந்து படிக்கணுன்னா கிட்டத்தட்ட இது 56 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டு. ஈச் அண்ட் எவ்ரி திங் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் எத்தனை பேர் குண்டர் சட்டத்தில் கைது பண்ணப்பட்டிருக்காங்க, அதில் எத்தனை பேர் கோர்ட்டால் விடுவிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு என்ன காரணங்கள், அதுக்கு மாற்றுமுறை, அதுக்கு வந்து இதர சட்டங்களின் நடைமுறையில் உள்ள இதர சட்டங்களின்படி அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க முடியும்னா ஏன் இதை போட்டாங்க, இப்படிங்கிற மாதிரி நிறைய இதில் வந்து கொண்டு வராங்க. இதில் வந்து அது எல்லாமே கோர்ட்டோட அப்சர்வேஷனில் நம்ம பேசுகிறோம். அப்புறம் டேக்கிங் தி க்யூ ஃப்ரம் தி அப்சர்வேஷன்ஸ் மேட் இன் தி இருசம்மாள் கேஸ். இருசம்மாள்னு ஒரு கேஸுங்கிறது ஒரு ஃபேமஸான கேஸ் இது தொடர்பான சட்டங்களில். தி டைம் ஹேஸ் நவ் கம் டு ஃபார் திஸ் கோர்ட் explore the possibility of awarding damages in case of where detention order are set aside after finding that it was invoked on wholly extraneous and irrelevant grounds which amount to conscious abuse of power. அதாவது தனக்கு வழங்கப்பட்ட பவர், அதாவது அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தி இது மாதிரி எந்த விதமான ரிலவெண்ட் கிரவுண்ட்ஸ் இல்லாமல் தவறான முறையில் இந்த சட்டம் செயல்படுத்தப்பட்டால் அந்த சட்டத்தை, அந்த உத்தரவை செட்டசைட் பண்ணுறதுடன், அந்த உத்தரவை ரத்து செய்வதுடன் அவர்களுக்கு காம்பன்சேஷனும் கொடுக்கணும். அதை முடிவு பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது. இது ஏன் அப்படின்னா, இவங்களை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து எதை பற்றியுமே கவலைப்படுறதில்லை. எத்தனை கோர்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட் இன்னொரு அப்சர்வேஷனில் சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் இந்த வருடத்தில் 10 கேஸை நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எத்தனை கேஸ் வரும்னு உங்களுக்கு தெரியும். டிடென்ஷன் ஆர்டரை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்த கேஸஸே 10 கேஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஹைகோர்ட்டில் இந்த மாதத்தில் மட்டும் 10 கேஸ் இது ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி திரும்ப ரிப்பீட்டட்லி கோர்ட்டில் வந்து ரத்தாகிட்டு இருக்கும்போது இதனோட விளைவுகள் என்ன, இந்த கோர்ட்டோட அப்சர்வேஷன், இந்த அப்சர்வேஷன் எல்லாம் இந்த அதிகாரிகள் கவனிக்கிறார்களா அப்படிங்கிறது மிக முக்கியம். ஏன்னா ஒரு கோர்ட் வந்து இது மாதிரி ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குது, ஒரு சட்டத்தை பயன்படுத்துறதுல அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் பவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை தப்பாக உபயோகப்படுத்துகிறாங்க, தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு கோர்ட்டு ஒரு உத்தரவு போட்ட பிறகு, அல்லது அது மாதிரி அப்சர்வேஷன் வந்த பிறகு, கோர்ட்டு அது மாதிரி ஒரு முடிவு எடுத்த பிறகு மறுபடியும் வர்றதில் அதை திருந்தணுங்கிற எண்ணம் கூட, திருத்திக்கணும், நம்ம சரியான முறையில் கொண்டு வரணும். கிரவுண்ட் கேஸுனால் என்ன கேஸு, அதில் என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குது, என்ன சட்டத்தினுடைய அந்த நீதிமன்ற தீர்ப்புகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி கூட கவலைப்படுவதில்லை. அதாவது சாதாரண அதிகாரிகளை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, தனிநபர் சிட்டிசன்ஸை பொறுத்தவரை அவங்கள வந்து ஒரு மனிதர்களாகவே மதிப்பதில்லை என்பது வேறு விஷயம். புழு பூச்சி மாதிரி மதிக்கிறாங்க. என்னப்பா அவங்க வந்து ஒன்ஸ் ஒரு ஸ்டேட்டஸில் வந்து உட்காந்தாச்சு அப்படின்னா, ஒரு இப்போ டிடென்ஷன் பவர் கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு, ரூரல் ஏரியாவில் கலெக்டருக்கும் மாநகராட்சிகளில் கமிஷனருக்கும் கொடுத்துருக்காங்க. இவங்க ஜுடிஷியல் பேக்ரவுண்டு இருக்கா இவங்களுக்கு அப்படின்னா இல்லை. இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கைஸு, அதாவது ஜுடிஷியல் நாலேஜ் ஏதோ ஒரு கொஞ்ச நாள் ஒரு ட்ரைனிங் போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு இவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இது அப்சர்வேஷன், இன்டர்பிரிட்டேஷன் எல்லாத்தையுமே பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கொடுக்கப்பட்ட இந்த பவர் வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது என்பதற்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு முழுமையான ரிப்போர்ட். ஒரு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தவரை பிஹெச்டி ஒரு முனையோர் பட்டத்துக்கு தகுதியான ஒரு முழுமையான அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதை எந்தெந்த விதத்துல எல்லாம் இருக்கோ அது பூரா அனலைஸ் பண்ணியிருக்காங்க இதில்.
அதனால் இதை வந்து அவங்க அதை பற்றி கவலையப்படுறதில்ல. அஃபீஷியலை பொறுத்தவரை எத்தனை ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் சரி, அப்போ சுப்ரீம் கோர்ட்டே இதை வெரிஃபை கரெக்டாக சொல்லியிருக்கு, நாங்கள் வந்து இத்தனை கேஸை பண்ணியிருக்கோம், ஸோ ஹைகோர்ட்டில் இத்தனை கேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க தெரிந்த அளவில் ஒரு ஹைகோர்ட்டில் நடந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் கேஸ் வரும்போது தெலுங்கானாவில் வந்திருக்கு. அங்கே தான் குறைச்சலான நம்ம தமிழ்நாடு அளவுக்கு அவங்க பண்ணலை. 14 புள்ளி சொச்சமோ நம்ம புள்ளி வர பார்த்தோம். அவ்வளோ பேர் பண்ண போதே அந்த இத்தனை டிடென்ஷன் ஆர்டரை அவங்க ரத்து பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க திரும்ப தி கோர்ட் ஃபைண்ட்ஸ் தட் டிடென்ஷன் வாஸ் ஹோலி ஃப்ரீவிலஸ் ஆர் வாஸ் பேஸ்ட் ஆன் நான் எக்ஸிஸ்டன்ட் ஆர் இரவலண்ட் கிரவுண்ட்ஸ். தி கான்சிக்வன்சஸ் would be that the state would be mulcted with punitive damages for depriving the liberty of the subject without any lawful justification. lawful justification இல்லாமல் ஒருத்தரை டிப்ரைவிங் தி ரைட் ஆஃப் தி இண்டிவிஜுவல், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீவிலஸ் ஆர் பேஸ்ட் ஆன் நான் எக்ஸிஸ்டன்ட் ஆர் இரவலண்ட் கிரவுண்ட்ஸ், இதில் இந்த மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தா இவங்களுக்கு நிச்சயமாக காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு நீதிமன்றம் வந்திருக்கு. இதில் இது ஜென்ரலாக குண்டாஸ் ஆக்டை பொறுத்தவரை என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். இதில் the official seem to be under the impression that if anyone questioned them, ரொம்ப மிக அருமையான வரிகள் இவை. The official seems to be under the impression that if anyone questioned them or indulged in raising a protest, the same can be shut down by the Invoking Act 14 of 1982. அவங்கள கேள்வி கேட்டாலோ ஒரு இதற்கு மறுப்பு தெரிவித்தாலோ உடனே அஃபீஷியல்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இமீடியட்டாக இந்த குண்டாஸ் ஆக்டை இன்வோக் பண்ணுறாங்க. சச் மைண்ட் செட் கோஸ் அகெயின்ஸ்ட் தி வெரி பர்பஸ் ஃபார் விச் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாஸ் ஆர் எனாக்டட் அண்ட் சச் கேஷுவல் இன்வொகேஷன் ஆஃப் preventive detention laws will directly result in the infraction of Article 21 of the Constitution of India. அரசியலமைப்பு சட்ட பிரிவு 21க்கு எதிராகவே இந்த சட்டம் பயன்படுத்தப்படுகிறது. இதில் அவங்க சொல்கிறதுலேருந்து ஒரு அதிகாரியை நீங்கள் கொஸ்டின் பண்ணாலோ இல்லை ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாலோ ஏதாவது ஒரு கொஸ்டின் பண்ணுறீங்க இல்லை மறுப்பு தெரிவிக்கிறீங்க, சட்டபூர்வமான காரணங்களுக்கு கூட சட்டபூர்வமான வழிமுறைகள் இருக்கும்போது ஜனநாயக நாட்டில் சட்டபூர்வமாக எதிர்ப்பு தெரிவிக்கவோ போராட்டம் நடத்தவோ ஆர்ப்பாட்டம் நடத்தவோ அனுமதி உள்ளது. அதற்கு கூட இதை இன்வோக் பண்ணுறாங்க. ஏன்னா அதிகாரிகளை பொறுத்தவரை நம்ம யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று அவங்களோட மைண்ட் செட் அப்படி வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா யாரும் நம்மளை கொஸ்டின் பண்ணக்கூடாது. அப்புறம் தி கோர்ட் ஹோப்ஸ் தட் தி ஸ்டேட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டேக் திஸ் ஆர்டர் சீரியஸ்லி சின்ஸ் திஸ் கோர்ட் கேஸ் இண்டிகேட்டட் தட் இன் கேசஸ் வேர் தி டிடென்ஷன் இஸ் ஃபவுண்ட் டு பி இல்லீகல் காஸ்ட் வில் பி இம்போஸ்ட் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட் இன் ஈச் கேஸ். இதில் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோர்ட்டு நம்புகிறது இதுக்கு மேலேயாவது சீரியஸாக எடுத்துக்குவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் டேக்ஸ் திஸ் ஆர்டர் சீரியஸ்லி. ஏன்னா கோர்ட்டு இது மாதிரி தப்பான ஆர்டர் பண்ணும்போது இல்லீகல் கஸ்டடிக்கு கொடுக்கும்போது காஸ்ட் வில் பி இம்போஸ்ட் அகேன்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, முடிச்சிருக்காங்க. அகேன்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு எதிராக மாநிலத்துக்கு எதிராக காஸ்ட் இம்போஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா அஃபீஷியல் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. இதை இந்த அப்ளை இஸ் மைண்டு இதில் இந்த வழக்கு தொடர்பாக இவர் அப்ளை பண்ணணும், இவர் மைண்டை அப்ளை பண்ணி அந்த பர்டிகுலர் அஃபீஷியல் தான் இதை பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்டெல்லாம் உங்களுக்கு அந்த அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் இந்த தவறெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற அறிவுறுத்தப்பட வேண்டும். அப்படி பண்ணியிருந்தாருன்னா காஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அந்த அதிகாரிக்கு போடணும். ஒரு ப்ரிவிலேஜஸ் என்ஜாய் பண்ணுறாரு அந்த அதிகாரி தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவர் மேலே தானே அந்த தவறுக்கு அவர் தானே அக்கௌண்டபிள். அவர் சேலரியிலேருந்து ரெக்கவரி பண்ணணும். அதை தொடர்ந்து ஒரு 10 குண்டாஸ் ஆக்ட் மட்டும் சொல்லலை, எது சட்டப்படி அவருக்கு விதிக்கப்பட்ட கடமையை எத்தனை செய்யாமல் இருக்கிறாரோ அப்படிங்கும்போது ஒன்று அவர் கரப்டிவாக இருக்கணும், இல்லாட்டி இன்எலிஜிபிளாக இருக்கணும். அதுதானே அவர் இந்த சட்டத்தை பற்றியே அறியாமல் இதை பற்றி தெரியலை, இல்லை அவருக்கு நாலேஜ் கிடையாது, இல்லை அவர் ப்ரீ மைண்ட் செட்டில் இருக்கார், இல்லை ப்ரிஜூடிஸாக டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் ஹி இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் தட் போஸ்ட்.
அப்படிங்கும்போது அவங்க அதிலேருந்து நீக்கப்பட வேண்டும், இல்லை டவுன்கிரேட் பண்ணணும், அவங்கள டீப்ரமோட் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். இந்த காஸ்ட்டு மற்றபடி காம்பன்சேஷன் எல்லாம் அவங்கள்ட்டேருந்து ரெக்கவரி பண்ணணும். அடுத்தது இப்போ இந்த கேஸில் இப்போ சவுக்கு சங்கர் கேஸுக்கு வருவோம். கொஞ்சம் என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிடுறேன், இந்த டிடென்ஷன் ரைட்டாக தப்பா அவர் மேலே உள்ள வழக்குகளை பற்றி உள்ளே நம்ம போகவே இல்லை. ஏன் அப்படின்னா அதை பற்றி முழுமையான விவரம் பத்திரிகைகள் வந்த விவரம் தான் சொல்கிறோம். சில விவரங்கள், அதாவது அந்த பத்திரிகையில் வந்த விவரங்கள்லேயே ஒரு வழக்கு 6 வருடத்துக்கு முன்பாக அந்த வழக்கு காவல்துறையிடம் அளிக்கப்பட்டு அந்த புகார் அது கிடப்பில் வைக்கப்பட்டு தற்போது அதை தூசு தட்டி எடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னு பத்திரிகை செய்திகள் சொல்கின்றன. லலிதகுமாரி கேஸில் சுப்ரீம் கோர்ட் லே டவுன் தி ப்ரொசீஜர், அதாவது கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணணும் உடனே அப்படிங்கிறதுக்கு அதில் வெல் செட்டில்டு பிரின்சிபல் அது. அதை ஏன் ஃபாலோ பண்ணலை? நீங்கள் 6 வருடத்துக்கு முன்னே ஒரு கேஸை தூசி தட்டி எடுத்து இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, முதல்ல இந்த 6 வருடமாக அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் பொறுப்பு அதிகாரியாக இருந்தவர் இதற்கு பொறுப்பாக வேண்டும். அவர் மீது முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். லலிதகுமார் கேஸ்லேயே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடலான்னு இருக்குது. ஆனால் இப்போ முதல்ல நீங்கள் இன்வோக் பண்ணியிருக்கணும், அதை இல்லை இன்வோக் பண்ணியிருக்கணும். அவர் இத்தனை வருஷமாக ஏன் வச்சுருந்தார்? அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா, ஒன்று அந்த கம்ப்ளைண்ட்டு மேலே நடவடிக்கை எடுக்கணும், இல்லை அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டு போய் இல்லை வேறு ஏதாவது முடிவு பண்ணி அதை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஒன்றுமே பண்ணாமல் 6 வருஷம் நீங்கள் வச்சுருந்துருக்கீங்க. அப்போது இதில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தவங்களுக்கும் பாதிப்பு, தப்பு பண்ணவரும் தப்பிச்சு போயிட்டுருக்காரு. இப்போ கொண்டு வர்றீங்க அப்படின்னா இது பழிவாங்கல் நடவடிக்கை தானே. இப்போ நான் இண்டிவிஜுவலை பற்றியே பேசலை, சவுக்கு சங்கருக்கு இது நடந்திருக்குங்கிறதுனால சவுக்கு சங்கருக்காக ஆதரவாக நான் பேசலை, எதிர்ப்பாகவும் பேசலை. இதை பொறுத்தவரை இந்த கம்ப்ளைண்ட்டு ஏன் லலிதகுமாரி வழக்கில் எடுக்கப்பட்ட கைட்லைனை ஏன் ஃபாலோ பண்ணலை அந்த இன்ஸ்பெக்டர்? இது ஆராயப்பட வேண்டும். அவர் கஞ்சா வச்சுருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கஞ்சா எப்போ அதை சர்ச் பண்ணாங்க? இதெல்லாம் தெளிவாக சொல்லணும் இல்லையா? சில விஷயங்கள், அதாவது ஒரு மக்கள் மனதில் இவர் அரசுக்கு எதிராக பேசுகிறார் அப்படிங்கிற முடிவாகி அதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க, இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும்போது அரசு இதை விளக்க கடமைப்பட்டிருக்கிறது. ஏன்னா அரசு, அதாவது அது சுப்ரீம் கோர்ட்டில் இது நிறைய விஷயங்கள் நம்ம பேச முடியாதுங்கிறதுனால இப்போ நம்ம பண்ணலை. அதாவது பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்துவதை பற்றி மிக நீண்ட டிஸ்கஷன் நடந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டில், இந்த குண்டாஸ் ஆக்ட் டிஸ்கஷன்லேயே. இப்போ அதெல்லாம் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டும் 50 பக்கம் 60 பக்கம் 70 பக்கம்னு வருது. அதனால் இதையெல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம எடுத்து பேசணுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா மாதிரி வரும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசணும். அதனால் நம்ம மெயின் ஆஸ்பெக்டை மட்டும் பேசுகிறோம். ஒன்று இதில் உள்ளது என்ன அப்படின்னா, குண்டாஸ் ஆக்ட் ஏன் போடுறீங்க? அந்த குண்டாஸ் ஆக்ட் போடுற அளவுக்கு அவன் சமுதாயத்தில் பயத்தை ஏற்படுத்துகிறான் அப்படின்னா அது எப்படி, அதை விளக்க கடமைப்பட்டவங்க. சமுதாயத்தில் இதனால் எப்படி பயம் வருது? உயிர் பயமா, வேறு என்ன பயம், எப்படி வருது? இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை, சவுக்கு சங்கர் வழக்கை பொறுத்தவரை, இது ஒருத்தரை டிஃபேம் பண்ணிட்டாருன்னாங்க. டெஃபமேஷன் லாஸ் இருக்குது. பெரும்பாலான குற்றங்களுக்கு 2 பண்ண முடியும். டிஃபேம்லேயே, டெஃபமேஷன் ஆக்ட்லேயே சிவில் கிரிமினல் 2 வழக்கும் இனிஷியேட் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் அவங்களுக்கு இருக்குது. ஒருத்தர் டிஃபேம் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவர் டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ரைட் இருக்குது. இப்போது இந்த கேஸை ஃபைல் பண்ணும்போது இவங்க மற்ற கிரிமினல் ஐபிசி செக்ஷன்ஸை இன்வோக் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஏன் இவ்வளோ நாள் கம்ப்ளைண்ட் விசாரிக்காமல் இருந்தது, இப்போ எப்படி கம்ப்ளைண்ட்டு அதை விசாரிக்கிறீங்க? இந்த குண்டாஸ் ஆக்ட் போடுற அளவுக்கு இந்த அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிருக்கா? அந்த கிரேவஸ் அஃபென்ஸாக? அதுக்கு நடைமுறையில் உள்ள சட்டங்களின்படி நடவடிக்கை எடுக்க முடியுமா, முடியாதா? முடியாத போது ஒருத்தரை கொண்டாந்து 1 வருஷம் நம்ம வச்சுருக்கோமேன்னு ஒன்று சொல்கிறோம். இன்னொன்று என்னென்னா, இதே கோர்ட் அப்சர்வேஷனில் சொல்கிறாங்க 6 மாதம் கழித்து தான் ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது அப்படின்னு. சப்போஸ் அவர் இந்த ஜட்மெண்ட் படி, இந்த புள்ளிவிவரப்படி, இந்த நீதிமன்ற வழக்கில் உள்ள புள்ளிவிவரப்படி 100% வெளியில் விட்டாங்க. 100% அந்த குண்டாஸ் ஆக்டில் போட்டது தவறு அப்படின்னு கோர்ட்டு கருதி அவங்கள வெளியில் விட்டுடுச்சு, அதை ரத்து பண்ணிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவர் 6 மாதமோ 8 மாதமோ உள்ளே இருந்ததுக்கு யார் பொறுப்பு? வெறும் காம்பன்சேஷன் 25,000 ரூபா ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க 86 நாள் இருந்ததுக்கு. அது சுப்ரீம் கோர்ட் கேசஸ் ஒன்று. இன்னொன்று இப்போ இதில் 2 லட்ச ரூபா ஒரு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணியிருக்காங்க.
இது மட்டும் போதுமா? இதை யார் டிசைட் பண்ணுறது? இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உள்ளே உட்கார்றன்னு வச்சுங்க 6 மாதம், அவருக்கு காம்பன்சேஷன் எவ்வளோ கொடுப்பீங்க? சாதாரண ஆள் வந்து 80 நாள் இருந்த ஒரு 25,000 ரூபா காம்பன்சேஷனுங்கிறது எனஃப்? இஸ் தர் எனஃப்? அவரோட இந்த ஆக்டை இன்வோக் பண்ணி பண்ணவர் மேலே என்ன நடவடிக்கை? இவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது லைக் மைண்ட் செட்டு, இவர் எனக்கு என் டேபிளில் பேப்பரில் வைக்கிறாங்க, நான் அத்தாரிட்டி அப்படின்னா என் டேபிளில் வைக்கிறாங்க, நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் இப்படி பார்க்குறேன், என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கையெழுத்து போட்டு அனுப்பிச்சி விட்றேன். இந்த என்னோட ஒரு கையெழுத்து அவரோட 6 மாத வெளியில் அக்சஸ் ஆகிறது அவரோட லிபர்ட்டியை கட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து ஒரு சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட் இதையெல்லாம் கடந்து போயிட்டே இருந்தோன்னா எல்லாருக்கும் இது நடக்கலாம். ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்தவரை அரசாங்கம் ஏவுகிறது, அதிகாரிகள் செய்கிறார்கள். இது மாதிரி செய்யும்போது இந்த குண்டர்கள் சட்டத்தில் இந்த மாதிரி இவங்க 6 மாதம் கழித்து விசாரணைக்கு வருது அப்படிங்கும்போது 6 மாதம் இருந்ததுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்கணும். இன்க்ளூடிங் இதில் நீதித்துறையும் பொறுப்பு தான். ஏனென்றால் இது மாதிரி வந்து ஒரு ட்ரகோனியன் ஆக்ட், இது வந்து ஒரு சட்ட ரீதியான வழிமுறைகள் இல்லை, அதை பயன்படுத்தி இந்த சட்டம் இயற்றப்படவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த சட்டத்தை பற்றி சரியாக தப்பாங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு 6 மாதம் வெயிட் பண்ணுறதுங்கிறது ப்ரொசீஜர், சஸ்ட் மியர் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம கடந்து போனோம்னா எல்லா மக்களுக்கும் இது சரிதானே? அதாவது நீதிமன்றத்தின் முன் அவரோட நீதிமன்றத்தின் பார்வையில் அல்லது தனி நபரின் பார்வையில் நீங்கள் ஒரு பெரிய ஆள், ஒரு பணக்காரர், இல்லை வந்து ஒரு அதிகாரமிக்க நபர் அல்லது அரசியல் கட்சியை சேர்ந்த நபர் உள்ளே இருக்கிறது மட்டும்தான் பாதிப்பு. சாதாரண ஜனங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் உள்ளே இருக்கலாம், வெளியில் போகும்போது கோர்ட்டு சொல்லலாம் அப்படின்னு கோர்ட்டு எப்போ நடைமுறை இதை வந்து விசாரணை முடிக்கிறதோ அப்போ பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுக்கிறது எந்த வகையில் நியாயம்? ரெண்டாவது, அப்யூஸ் ஆஃப் பவர். இதில் வந்து இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி இதை வந்து எடுத்துட்டாரு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அதையும் நான் அந்த நீதிமன்றத்தினுடைய அந்த ப்ரொசீஜரை பற்றியே நான் பேசவே இல்லை. நீங்கள் வந்து ஒருத்தரை முன்னே விட்டுட்டாங்க, இவரை வந்து அதாவது இந்த பேசுபவர்களின் நோக்கம் என்னென்னா, இவரும் 6 மாதம் உள்ளே இருந்துட்டு வெளியில் அதுக்கு பிறகு வந்து வெளியில் விட்டால் பரவாயில்ல, இவரை ஏன் உடனே விசாரிச்சிங்க? ஒரு நீதிமன்றம் சொல்கிறாரு, நீதிமன்றத்தை மிரட்டுவது 2 நபர் அதிகாரமிக்க நபர்கள் சொன்னாங்கன்னு ஒரு நீதிபதி சொல்கிறாரு. அப்போ அதிகாரமிக்க நபர்கள் நீதிமன்றத்தை மிரட்டுவதும் கிரிமினல் குற்றம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நீதித்துறையில் தலையிடுங்கிறது மிகவும் பாரதூரமான இதை ஏற்படுத்தும். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் தலையீடே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீதித்துறையில் தலையீடு இருந்ததுன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் உடனே எடுத்தேன் அப்படின்றார். அதில் என்ன, வாட் இஸ் ராங் என்ன அப்படின்னா, இப்போ இந்த நீதிமன்றம் இதனுடைய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் எப்போ எடுத்தாலும் அந்த சட்டம் ரத்து செய்யப்படும், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. யார் உள்ளே போயிருக்கா? 1% கூட தண்டனை கிடைக்கல. இந்த சட்டம் வந்து இவங்களை சிறையில் அடைச்சது சரின்னு தீர்ப்பு வராத போது எப்போ விசாரித்தான்னா என்ன பண்ணான்னு, அதனால் அதில் ஒன்றும் எந்த விதமான மாற்று இதுவும் ஏற்பட போகிறதில்லை. அதனால் இப்போ இந்த குண்டாஸ் ஆக்டை பொறுத்தவரை இது வந்து அரசின் மறுபரிசீலனைக்கும் இந்த சட்டத்தை திருத்துவதற்கான முன்முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை. ஏனென்றால் இந்த சட்டம் எந்த விதமான வழிமுறைகளும் இல்லாமல் ஒரு நிர்வாக உத்தரவின் மூலம் நிறைவேற்றப்படுகிறது. நிர்வாக உத்தரவு என்பது இன்றைய நிலையில் அனுபவிப்பவர்களுக்கு தெரியும், ப்ரெஜூடிஸ், அதாவது ஒருதலை பட்சமானது இல்லை, அதிகாரமிக்க அதாவது ஆளுங்கட்சி சொல்கிறத செயலை செய்கிற மாதிரி இருக்காங்க. அதனால் இந்த டிடென்ஷன் அடுத்தது இன்னொன்று ஒரு விஷயம் இதில் விட்டு போச்சு. இதில் வந்து அந்த அட்வைசரி போர்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சுப்ரீம் கோர்ட் இன்னொரு ஜட்மெண்ட் இப்போ 2024 மார்ச் 2024 ஜட்மெண்ட்டில் அட்வைசரி போர்டோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி நல்லா தெளிவாக பேசியிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம எலாபரேட்டாக பேச வேண்டாம். அந்த அட்வைசரி போர்டும் மெக்கானிக்கலாக இதை ரிஜெக்ட் பண்ணிடுது, அதாவது இந்த டிடென்ஷன் ரைட்டுன்னு சொல்லுது அப்படின்னு அவங்க அந்த தீர்ப்பில் ஒரு ஃபைண்டிங்ஸ் இருக்குது. அப்போது இது எல்லாருமே சேர்ந்து ஒரு நிர்வாகம், ஒட்டுமொத்த நிர்வாகமே சேர்ந்து ஒரு தவறான, தனக்கு பிடிக்காத ஜனநாயக ஆட்சியில் தவறாக, அதாவது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கேள்வி கேட்கும் நபர்களையும், தன்னுடைய சட்டபூர்வமான உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக போராடும் மக்களையும், சட்டபூர்வமான வகையில் போராடும் மக்களையும் ஒடுக்குவதற்கு இந்த சட்டத்தை பயன்படுத்துகின்றன என்பது இந்த ஜட்ஜ்மெண்ட்டினால தெரிய வருகிறது. இதில் வந்து தெளிவாக அதில் இருக்குது. எனவே அரசாங்கம் இதில் வந்து அட்வைசரி கமிட்டி ப்ராப்பராக செயல்படணும். அடுத்தது
டிடென்ஷன் யார் அத்தாரிட்டி கொடுக்குறாரோ அவர் இது வந்து ப்ராப்பராக இது வந்து இந்த சட்டத்தை இன்வோக் பண்ணுறதுக்கு இதில் கிரவுண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் கொடுக்கணும். இல்லைன்னா அவருக்கு பதில் சொல்லணும். காம்பன்சேஷன் கொடுத்தா அவர் சேலரியிலேருந்து ரெக்கவரி பண்ணணும். ஹீ இஸ் அன்ஃபிட் ஃபார் த எக்ஸசைஸ் இஸ் பவர், அப்படி தான் அர்த்தம். ஏன்னா அவர் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல், அதாவது கிரவுண்ட்ஸு கேஸ் ஒரு கேஸில், அது சுப்ரீம் கோர்ட்டு கேஸில் வருது. அது ஆந்திராவில் இருக்கும்போது ஹிஸ்ட்ரி ஷீட்டர், அவன் சாதாரண எந்த அஃபென்ஸும் கிடையாது, சும்மா சாதாரண இதுக்கு போட்டிருக்காங்க. அவன் தமிழ்நாட்டுக்கு வர்றான், உடனே அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டை தமிழ்நாட்டுக்கு மாற்றி ஈஸியாக ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு கொண்டு வாங்க. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்? அந்த வழக்குகள், அதனோட நடைமுறை, அது எப்போ என்ன நடந்தது, தீர்ப்பு ஆயிடுச்சா இல்லையா, என்ன வகையில் தீர்ப்பாச்சு, அதை பற்றியெல்லாம் கவலை. மெக்கானிக்கலாக ஈஸியாக ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்னு. இப்போ இவ்வளவு சொல்கிறாங்களே. இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்கிறது வந்து மணல் கடத்தல் தான். இதில் எத்தனை வழக்கு நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க? இதே தமிழ்நாட்டில் இதில் இந்த புள்ளி வரப்படி பார்த்தா இதுக்கு எத்தனை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க? இதை எடுத்துக்கிட்டோன்னா மிக கொடுமையான, அதாவது இதில் சம்மந்தப்பட்டிருக்கவங்க எல்லாருமே அதிகபட்சம் சாராயம் விற்கிறவன் தான் இதில் பண்ணுவான். சாராயம் விற்கிறதும் சாதாரண சாராயம் விற்கும்போது அதனுடைய சட்டப்பிரிவுகள் சாதாரணமானவை. ஆனால் இவங்க வந்து அந்த பிடிபட்ட சாராயம் எப்படி இது வந்து விஷ சாராயமாக மாறுகிறது என்பது அதை வழக்க போடுறவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது ஓப்பன் சீக்ரெட். அப்போது இது மாதிரி என்னமோ சொல்லுவாங்க கிராமத்தில், தலைகாஞ்ச எண்ணெய் தடவாத ஆளுங்க மட்டும்தான் இந்த வழக்கு பாயுது. இம்மாரல் டிராஃபிக் அஃபெண்டர்ஸ் மொத்தம் பதிவு செய்ய நம்பர் ஆஃப் கேசஸ் ஃபைல்டே 7 தான் இல்லையா? இம்மாரல் டிராஃபிக் அஃபெண்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போது எவ்வளோ பேர் நம்ம பத்திரிக்கையில் படிக்கிறோம்? இதெல்லாம் எப்படி வந்தாங்க இவங்கெல்லாம்? வீடியோ பைரசியில் ஒரு வழக்கு கூட இல்லை. ஸ்லம் கிராப்பர்ஸ் ஒரு வழக்கு கூட கிடையாது. நீங்கள் எத்தனை வழக்குகள், எத்தனை குடிசைகள், எத்தனை நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன உங்களுக்கு தெரியும். சாண்ட் அஃபெண்டர்ஸ் 7 வழக்கு தான் மொத்தமே ஃபைல் பண்ணுது. 6 கோர்ட்டுக்கு வருது, 5 வந்து இது வந்து டிஸ்போஸ் ஆகிடுது, அலோவ் ஆகிடுது, ஒன்று டிஸ்போஸ்டு. ட்ரக் அஃபெண்டர்ஸ் மட்டும் 81. சைஃபர்லா அஃபெண்டர்ஸ் 3 4 வழக்கு பதிவு பண்ணுறாங்க, 3 வந்து அலவுடு. செக்ஸுவல் அஃபெண்டர் வந்து 114 வழக்கு ஃபைல் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் கேசஸ் டிஸ்போஸ்டு 50. டிஸ்போசல் வந்து 45 அலவுடு, 5 மட்டும் டிஸ்போஸ்டு. அப்போது இது வந்து எந்த 2021/2022 31/10/2022, அதாவது வந்து 10 மாதத்துக்குள்ள புள்ளி வரும். இது இந்த 10 மாதத்தில் இந்த வழக்கு இது வந்து சாண்ட் அஃபெண்டர்ஸ் எல்லாம் இவ்வளோ தான் இருக்கா? உங்கள் ஊரில் எல்லாருக்கும் தெரியும் எத்தனை வழக்கு மணல் கடத்தல் வழக்கு எவ்வளவு இருக்குன்னு. ஏன் இதில் வரல? இதிலேருந்து தெரியுது, ஒரு குற்றத்தை செய்பவன் நோட பொருளாதார சூழ்நிலையும் அதிகார பலமும் மட்டும்தான் அந்த வழக்குகளை போட வைக்குது. இந்த வழக்குகள் அதன் அடிப்படையில் தான் அவங்க போடுறாங்க. பூட்லக்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிறான், சைபர் கிராம் அஃபெண்டர்ஸ் இல்லை, சாண்டு அஃபெண்டர்ஸ் இல்லை, ஸ்லம் கிராப்பர்ஸ் இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் இப்போ ஜெயலலிதா பீரியடில் இதே வந்ததில்லை, தனியாக நில அபகரிப்பு தடுப்பு சட்டமெல்லாம் வந்ததில்லை. அப்போ அப்படி இருக்கும்போது அது நிறையா ஒரு ஸ்பெஷல் கோர்ட் போட்டு விசாரிக்கிற அளவுக்கு வந்த ஒரு குற்றம். அந்த சட்டத்தின் கீழ் வழக்கே ஒன்றுமே பதிவு பண்ணலை அப்படின்னா இது எது? இந்த புள்ளிவிவரங்கள் கூறுவது நமக்கு என்னவென்றால், இந்த வழக்கின் இந்த குற்றங்கள் நடைபெறவில்லை என்பது அல்ல. ஆட்சியாளர்களுக்கு வேண்டாதவர்கள் அவர்கள் மீது மட்டுமே இந்த குண்டாஸ் ஆக்ட் போடப்படுகிறது என்பதும், எந்தெந்த வழக்குகள் எந்தெந்த குற்றங்கள் வந்து அதிகாரமிக்க நபர்கள் வசதிமிக்க நபர்கள் செய்கிறார்களோ அந்த குற்றங்களில் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்பதே இது காட்டுகிறது. ஏனென்றால் நடைமுறையை ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு மக்களும் உணர்கிறார்கள். ஆகவே மாற்ற வேண்டியது நிர்வாக நடைமுறைகளையே தவிர இது போன்ற ஆழ்தூக்கி சட்டங்கள் அல்ல. அதனையும் உரிய முறையில் இதற்கு வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ப்ராப்பராக செயல்படுத்தணும். தப்பு செய்கிற அதிகாரிகளுக்கு முதல்ல அக்கௌண்டபிலிட்டி வச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அந்த நடவடிக்கை அதுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பொதுமக்கள் தான் கேட்கணும். ஏன் அப்படின்னா அவங்கள தப்பு செய்ய வைக்கிறதே இது வந்து அரசியல் பலம் தான். அதனால் அதை யாருமே கொண்டு வர மாட்டாங்க. அவங்க மேலே ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வந்து காம்பன்சேஷன் அவங்கள்டேருந்து வசூல் பண்ணணும். அதே மாதிரி அவங்க மேலே இது மாதிரி வந்து மைண்டை ப்ராப்பராக அப்ளை பண்ணாமல் இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு ப்ரொமோட் தம். அவங்க வந்து தே ஆர் அன்ஃபிட் ஃபார் எக்ஸசைஸ் திஸ் டைப் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அரசாங்கம்
இதை செய்ய போவதில்லை. நீங்கள் பொதுமக்களாகிய நீங்கள் இதற்கு ஒரு மூமெண்ட், அதாவது இந்த மாதிரி ஆழ்தூக்கி சட்டங்கள், தவறான சட்டங்கள், தவறான நடைமுறைப்படுத்தப்படும் சட்டங்கள் ஆகியவை தொடர்பாக ஒரு தொடர்ந்து ரெப்ரசன்டேஷன், மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி உங்கள் இது அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதே இது நிச்சயமாக நிறைவேற்றப்படும், நிறைவேற்ற ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.